Gentlemen, coming together is a blessing. Keeping together is a progress. Working together is a success. The most awaited grand evening, brimming with zeal and celebration, is finally here. On behalf of Dheeran Chinnamala International Residential School, I would like to offer a hearty welcome to the galaxy of intellectuals, parents, teachers, and students to be the part of this grand evening. It's indeed a proud moment for all of us to gather here and make this event live wire, motivating and inspiring young minds to showcase their talents. Don't show off every day or you will stop surprising people. There must always be some novelty left over. The person who displays a little more of it each day keeps up expectations and no one ever discovers the limit of his talent. With this wonderful saying, once again, I welcome you all for the renowned event of our school, praising its 11th annual day celebration. Thank you all for providing this enthusiasm and spirit of togetherness. Thank you all. தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகின்றேன். இந்த விழா 11ஆம் ஆண்டு இனிதே நடைபெற நல்லதொரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். சேயின் உயர்வு தாயின் பெருமை, வீசும் வாசம் மலரின் பெருமை, சிலையின் நேர்த்தி சிற்பியின் பெருமை, வளங்கள் தானே மழையின் பெருமை, ஆக்கல் தானே அறிவின் பெருமை, கல்விதானே அதற்கு பெருமை. கல்வியை கட்டாயமாக்கி இனிப்போடு கலந்து பிசைந்து கல்வி சோறு ஊட்டிவிட தாயுள்ளம் கொண்டபடி தவிப்புடன் காத்திருந்து பேரிடர் காலத்திலும் கல்வியை சொல்லித்தர இணையதளம் மூலம் மாணவர்களின் இல்லத்திற்கே கொண்டு சென்றது என் தீரன் சின்னமலை பள்ளி. கரை சேர துடுப்பு இல்லையே என வாடிக்கொண்டிருந்த நம் மக்களுக்கு நீ நடக்க நான் பாதை அமைத்து தருகிறேன், நீ கரை சேர நான் துடுப்பு ஆகிறேன் என உயிரையும் நெய்யையும் அகரத்தோட அக்கறையால் அரிசுபடி ஆரம்பித்து பார்த்ததும் படித்ததும் கேட்டதும் முடிந்ததும் தவறாமல் என் புலிவிற்க உணர்விற்க உணர்வாய் கல்விட்ட கல்வி தாகத்திற்கு தனலாய் கை கொடுத்து என் கல்வி நிறுவனத்தை தொடங்கி இந்நாள் வரை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வருகின்ற இப்பள்ளியின் தாளாளர் மரியாதைக்குரிய திரு பிரசன்னமூர்த்தி அவர்களுக்கும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறிவாம், சொல்லிய வண்ணம் செயல். ஆம், சொல்லிய சொல்லை செயல்படுத்தி காட்டும் செயல் வீரர் இவர். தலைமையின் தோளோடு நின்று இப்பள்ளியை வழிநடத்தும் சாணக்கியர். நித்திரையின்றி உழைத்து இப்பள்ளியை முத்திரை பதிக்க பாடுபட்ட வித்தகர்.
அப்படிப்பட்ட இப்பள்ளியின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு தங்கராஜ் அவர்களுக்கும், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோர் சிறப்புடையோர் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறி மாணவர்களை சிறப்பாக வழிநடத்துவது மட்டுமல்லாமல், எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும், வண்ணங்கள் அல்ல. நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி ஒரே குடும்பமாய் ஆசிரியர்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம் பள்ளியின் முதல்வர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் அவர்களுக்கும், இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்பதற்கு ஏற்ப என்றும் சிரித்த முகத்துடன் நம் மழை செல்வங்களை வரவேற்கும் ஆரம்ப பள்ளி முதல்வர் மரியாதைக்குரிய செல்வி KP சிந்து அவர்களுக்கும், கால் சுளுக்கும் கொள்வதில்லை, கண்ணயர்வும் கொள்வதில்லை, தோள்களும் துவழ்வதில்லை, துடிதுடிப்பும் குறைவதில்லை என்ற வரிகளுக்கு ஏற்ப எமது முதல்வரின் செயல் திட்டங்களுக்கு வடிவமைக்க காத்து கொண்டிருக்கும் எமது பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், உடல் உயிர் ஈந்ததோ தாயின் கருவறை, உண்மை மனிதனாய் மாற்றியதோ வகுப்பறை. ஆம், பாடப்படும் தெய்வம் பலவுள்ள நானிலத்தில் நடமாடும் தெய்வங்களாய் எட்டாத உயரங்களை எட்டி பிடித்திட ஏணிகளாய் இருக்கின்ற நம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேடல்களை தேடி திரிந்து வழிகாட்டுகளின் தோழமை கொண்டு போட்டி எனும் போர்களும் கண்டு தடைகளை தாண்டி கலை நிகழ்ச்சிகளை நடத்த வரவிருக்கும் நம் பள்ளியின் மாணவ செல்வங்களுக்கும், இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் எமது பள்ளியின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொக்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்ற வள்ளுவனின் குரலுக்கேற்ப எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்னும் கோட்பாட்டை தன் நெஞ்சில் கொண்டு பாண்டிய நெடுஞ்செழிய நீதி தவறினாலும் தவறலாம், ஆனால் எங்கள் நீதிபதியின் நீதி தவறாது என பெயர் பெற்ற பெரும் மதிப்பிற்குரிய திரு சண்முகநாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் எங்கள் தீரன் பள்ளி மகிழ்ச்சியையும் பெருமையையும் அடைகிறது. Now the time has arrived to add some dignity and fragrance onto the dais. It's our immense pleasure to welcome Mr. Shanmuganathan SV, BCom BL, District Munsif cum Judicial Magistrate, Pochampally, the chief guest for today's event to make this day even more special. It's my pleasure to welcome our respected chairman, Mr. Prasannamurthy sir, Secretary Thangaraj sir, and our beloved principals, Suresh sir and Sindhu ma'am onto the dais. பகலில் உலகிற்கு வெளிச்சத்தை கொடுப்பது சூரியன், இரவில் அழகிய தென்றலோடு ஒளியை தருவது சந்திரன். எமது பள்ளியின் இந்த மாலை மயங்கும் நேரத்தில் அழகிய ஒளியை தருவதற்காக குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
அகிலும் படைத்திட அறிவை விதைத்திட அன்பை கொடுத்திட விண்ணில் ஒளியாய் மண்ணின் கனியாய் கண்ணின் கருவிளையாய் வந்த இறைவா, நீர் எங்கள் இதயத்தின் இறைவனாய் சமாதானத்தின் ஊற்றாய் அருளின் அமுத சுரபியாய் இன்றும் என்றும் அருள் புரிய உம் பாதமலரை பணிகிறேன் என் பரமனே என இறைவன் துதியை பாட எமது பள்ளி ஆசிரியர்களை அழைக்கிறேன். உள்ளின குரலில் தெள்ளியனான பன்னிசை பேனிறைவா, அகக்கண் திறப்பாய் இறைவா. உள்ளின குரலில் தெள்ளியனான பன்னிசை பேனிறைவா, அகக்கண் திறப்பாய் இறைவா. பரம்பொருளுந்தன் பதமலர் நோக்கி பறந்திடுவேன் இறைவா, என்னை மறந்திடுவேன் இறைவா. அன்பேடுமாடை அணிந்துனை தொழுது, அன்பேடுமாடை அணிந்துனை தொழுது அகமகிழ்வேன் இறைவா. உந்தன் அடி தொழுதேன் இறைவா. புள்ளின குரலில் தெள்ளியனான பன்னிசை பேனிறைவா, அகக்கண் திறப்பாய் இறைவா. சுந்தரவிண்மீன் சுழற்சியில் உந்தன் சுடர் தொழுதேன் இறைவா, மனசுகம் பெறுவேன் இறைவா. கற்றவர் போற்றும் கலைகளில் உன்னை, கற்றவர் போற்றும் கலைகளில் உன்னை கண்டிருப்பேன் இறைவா. இரு கரம் குவித்தேன் இறைவா. புள்ளின குரலில் தெள்ளியனான பன்னிசை பேனிறைவா, அகக்கண் திறப்பாய் இறைவா. புள்ளின குரலில் தெள்ளியனான பன்னிசை பேனிறைவா, அகக்கண் திறப்பாய் இறைவா. அகக்கண் திறப்பாய் இறைவா. அகக்கண் திறப்பாய் இறைவா. இனிமை கூட்டும் இன்பமொழி, இளமை காக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை விளைக்கும் நற்செம்மொழி என்ற பெருமையை பெற்ற நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி. அத்தமிழ்மொழியை வணங்கி அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்தாய் வாழ்த்தை எழுந்து நின்று பாடுவோம் வாருங்கள். சீராரும் பதனமென திகழ்வரத கண்டமெனில்
இன்பமுமே எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறப்பியந்த செயல்மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. We extend our heartfelt gratitude to Mr. Shanmuganathan for gracing us with your esteemed presence as the chief guest. Your unwavering support has made this event truly exceptional and memorable. Now, it's time to express our gratitude. Here, I would like to invite our respected chairman, Mr. Prasanamurthy sir, to honor our chief guest. We have a memento token for our appreciation. Let me invite Mr. Tangaraj sir, the Secretary of DCIRS, to present it to our chief guest. Without further ado, ladies and gentlemen, let me invite Ms. Sindhu KP, Principal of Primary Section, to give a welcome address. I'm privileged to invite her onto the dais. Good evening, everybody. அனைவருக்கும் வணக்கம். A very warm and heartfelt welcome to our 11th annual day celebration of DCIRS. Today, we gather to commemorate another year of growth, achievement, and excellence in the journey of our prestigious institution. It is with immense pleasure and gratitude that I stand here to extend a special welcome to our distinguished chief guest of the day, Shanmuganathan SP Sir, the District Judicial Magistrate, Pochampally. Sir, we the DCR family is deeply honored by your presence here today. Your decision to grace this occasion with your valuable time is truly appreciated. Your presence among us serves as a great source of motivation and inspiration for the entire DCR family. Thank you, sir, for honoring us with your presence. Your encouragement means world to us. I would also like to extend a cordial welcome to our respected Secretary, Sir, Mr. R. Tangaraj. Sir, your clear vision and tireless effort in upgrading the infrastructure of our school have been the instrumental in propelling us to new heights of success. Your commitment in providing our students with the best facilities and resources is truly commendable. We appreciate your direction and leadership. We welcome you, sir. A sincere welcome also goes out to our Honorable Chairman, sir, Mr. K. Prasanamurthy. Sir, your wisdom, counsel, and steadfast backing have been invaluable to us. Your role as advisor, motivator, and spiritual guide has truly enriched the lives of everyone in our campus. We are grateful for your continued backing and direction. We welcome you, sir. I would like to acknowledge the pivotal role played by academic counselors, Mr. Vasudevans and Mr. Venkatachalapati. They have been instrumental in meticulously planning and shaping the academic curriculum of our school. Their dedication and expertise have been ensured the student receive a holistic and enriching educational experience.
We are truly fortunate to have them as a part of our team. We welcome you, sir. I also extend a cordial welcome to our principal, sir, Mr. Suresh. Under his guidance and leadership, our school has flourished and reached new milestones of success. Sir, your commitment, insights, and tireless efforts have been instrumental in shaping the future of our institution. We are privileged to have you as our guiding force. A special word of thanks to all the parents and well-wishers who have continuously supported our school in the growth and development of their children. Your steadfast confidence in us have been the driving force behind our commitment to impart a quality education to our students. We deeply appreciate your partnership in this journey. Last, but certainly not least, I extend a warm welcome to all the teachers and students. Without your commitment, enthusiasm, passion, and hard work, the event like this would not be possible. Tonight, we will witness the culmination of the talents and efforts of our students, guided by the unwavering dedication of our teachers and supporting staff. Once again, thank you all for gracing this occasion with your presence. I hope you will enjoy this evening filled with performances that showcase the diverse talents of our students. Let us come together to celebrate another year of achievement and look forward to a future filled with even greater success and accomplishment. Thank you all and hearty welcome once again. Thank you, ma'am. It's rightly said, when you work for a purpose, hard work and perseverance are not a choice, but a necessity. Moving on to the next segment, a prize distribution. Our institution has shaped our students to make wonders in all fields of academics as well as other curricular activities. Encouraging talents by presenting prizes is our duty to maintain their zeal to win more and achieve more. Today, I feel very privileged and honored to stand here in front of you all and acknowledge the achievements of our brilliant students who have made both the school and their parents feel proud. Now, it's a time to honor the winners. I request our chief guest and the other dignitaries to please come forward to give away the prizes. First, I would like to call upon the Academic Achievers 2022-23. I would like to call Karthigeyan P. Vasavi B. Harini T. Hemachandran BS. நம்பிக்கை எனும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை வெற்றி என்ற வார்த்தைக்கு நீ தகுதி உடையவன். தோல்விகளை கண்ட இதயத்திற்குத்தான் வெற்றியின் அருமை புரியும். எனவே தன்னம்பிக்கையுடன் விடாமல் வெற்றி பெறும் வரை நீ போராடு.
தன்னம்பிக்கை எனும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை தோல்வி எனும் தடைகள் உன் கண்ணுக்கு தெரியாது. தோல்வி எனும் அடி கிடைத்தால்தான் வெற்றி எனும் விடை விரைவில் கிடைக்கும். நாம் செய்யும் விடயங்கள் லகுவில் நல்ல முடிவை தராது. ஆனால் இடைவிடாத விடாமுயற்சி வெற்றி எனும் விடையை தேடித்தரும் என்பதை கருத்தில் கொண்டு விடாமுயற்சியோடு நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. NEET achievers for the year 2022-23, Latika C, Rajarajan K.A., Jafar Sharif, Kalai Selvi T, Jiva S, வெற்றியை தேடி நீ ஓடாதே. உன் மீது நம்பிக்கை வைத்து உன் திறமையையும் உன் விடாமுயற்சியையும் வளர்த்துக்கொள். உன்னை வெற்றி தேடி வரும் என்ற வாசகங்களுக்கு ஏற்ப வெற்றியை தனதாக்கிக் கொண்ட ஜேஇ மாணவ மாணவியர்களை பரிசுகளை பெற மேடைக்கு அழைக்கிறோம். Now, JEE achievers for the year 2023-24, we proudly welcome Kavindra G, Balasoundarya S, Ritishwar S, Samyukta C, Puarisen V, Santosh D, Mohanakumar S, Aldrin A. Joe, Praveen S, K7R, Next, Olympiad achievers for the year 2023-24. First, let me call Sri Sharan of 3rd Standard, Yogashri G of 4th Standard, Maumita D of 4th Standard,
C. Nitish of 4th standard. A.R. Harish of 5th standard. Yes, Pranavika of 6th standard. P. Rudravarshan of 6th standard. Siddharth S. of 7th standard. Logit Kishore of 7th standard. Navinder R of 8th standard. Vikas V of 8th standard. Yes, Akash of 8th standard. Sangamitran S of 9th standard. Sanjay R of 9th standard. Sriman Narayanan S of 10th standard. Karthikeyan P of 11th. Monisha R of 10th standard. Siddharth S of 7th. முள்ளை அகற்றினால்தான் சுளைகளை சுவைக்க முடியும். பொட்டு வாங்கினால்தான் தேனை ருசிக்க முடியும். தோல்விகளை கடந்தால்தான் வெற்றியை ரசிக்க முடியும் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப பல தோல்விகளை வெற்றிகளாக மாற்றி தன்னுடைய இலக்கை அடைந்து அறிவு வளர்ச்சியில் மட்டும் நாங்கள் சிறந்தவர்கள் அல்ல, பலவித விளையாட்டு போட்டிகளிலும் நாங்கள் சிறந்தவர்கள் என்று மெய்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பரிசுகளை பெற மேடைக்கு அழைக்கிறோம். Congratulations for all the winners. Parents, please give them a huge round of applause. Thank you, sir. Please be seated. Sports achiever, Logavarshini P. Now, let me take this opportunity to invite the person whose actions always inspire us to dream more, learn more, do more, and become more. You are really a true leader. I take my pleasure to invite our beloved principal, Mr. Suresh, to please come forward and kindly present the school's annual report, which is a reflection of the school's incredible achievements and vision. Please welcome him with a grand round of applause.
Reach high, for stars lie hidden in your soul. Dream deep, for every dream leads the goal. Good evening to one and all. It's my pleasure to extend a cheerful welcome to you all. Your presence makes us very happy. Esteemed guest of the day, Sri Shanmuganathan, BCom BL, District Munsif cum Judicial Magistrate, management members, parents, well-wishers, teaching and non-teaching staff, and my dear children. I take great pleasure in welcoming all of you on this special occasion of our annual day. As we approach to the end of the academic year and our 11 years of service towards providing quality education since 2013, there is a great saying, education is simply the soul of a society as it passes from one generation to another. As we share the yearly updates of our activities, we take the modesty to say that we did our best as we had planned, and we are proud of our students and teachers who strive hard to achieve beyond expectations. To avoid lengthy presentation, the report will be a nutshell of all. I, Mr. Suresh S., Principal of DCIRS, take great pleasure in presenting the annual report of our school. The year 2023-2024 was marked with many events and success stories. This can be attributed to the dedication and the team spirit of the members of the management, staff, and students. Established in 2013, DCRS has been preparing future of our children. We focus on supporting all students to reach their potentially, academically, socially, and emotionally. You don't have to be great to start, but you have to start to be great. Academics. Achieving academic excellence is at the heart of endeavor of all educators and academic institutions. An important measure of this pursuit is how the institution has performed, the most important of which is the annual school ending examinations conducted by the CBSE. We are proud to acknowledge that we had good result, achievement in academics, co-curricular and extracurricular activities throughout the session. I proudly place before you the achievement of our students and progress of our school, where all our staff members are committed and dedicated. The whole purpose of education is to turn mirror into windows. Academic achievements. We are happy to share the glad news that our students of 12 and 10 who appeared for the 2023 in board examination passed with flying colors. We achieved 100% results in both. A total number of 287 students appeared for the examinations set by CBSE board. In class 10, Karthikeyan P topped the school. In class 12, Hemachandran BS of PCMB stream was the highest scorer. NEET and JEE achievements. Diamonds are just pieces of gold that did well under pressure. And our students are no less than diamonds. 3 students got seat in IIT, 1 in IIT Chennai, another in IIT Tirupati, and third in IIIT Kurnool. 3 students got seat in NIT, 1 in NIT Warangal, and 2 students in NIT Trichy. All these students are regular. This year, 2024, 11 students scored above 90 percentile. Regarding NEET, in regular, 6 students got seat in medical colleges. Professional development program. Everyone in this world is a learner, no matter their age. Teachers are learners too, and that is why to provide the best possible rounded education to the students of our school, our teachers are constantly updating and learning via workshops. This year, DCRS conducted 15 days workshop for faculty development, parent-teacher meet. We firmly believe that positive communication between parents and teachers
goes a long way in improving the efficacy of education. We ensure active participation of parents in the teaching learning process. Apart from regular periodic communication between the teachers and parents, 4 PTMs were held during the last session. Parents of classes pre-KG to 12 can meet the principal and the teachers on all Saturdays. ECA and CCA. Our school has an array of ECA and CCA activities for the benefit of our students. It is mandatory for our students to participate in at least 2 ECA activities. We understand the all-round development of value, skills, and abilities are imperative for the growth of a student. We identify and nurture talents in the areas of arts, music, dance, quiz, elocution, yoga, and various hobbies that bring out the creativity of the student. We identify students who excel in any particular activity and provide additional training to compete at all levels. We provide ample opportunities and encourage in all artistic endeavors that help in the personal, social, and cultural development of each student. Field trips and excursions. All work and no play makes Jack a dull boy. Educational trips range from local visits to civic offices or businesses to international excursions, complete with overnight stays. We as DCRS believe whatever their scope, educational trips can offer many advantages to our students. They are benefited from educational trips by gaining new perspectives on the world and to develop scientific and innovative thinking. This is especially true for more extensive educational trips where students travel further away from home. We have taken our school students to ISRO Sriharikota, Bangalore Museum, and Mysore Palace last year. Counseling sessions. Students appearing at the board examinations are guided and motivated by the school counselor regarding their career choices. Various workshops on board exam preparation were conducted every year. This year we have conducted 4 counseling sessions for the students of classes 9 to 12. Celebrations. Celebrations sharing the happy moments together and spreading joy all around is a vital aspect of TCRS. International Yoga Day, Independence Day, Children's Day, Republic Day, Grandparents Day, Graduation Day, and all other important festivals were celebrated with great zest and veneration. Health and hygiene. To keep the body in good health is a duty. Otherwise, we shall not be able to trim the lamp of wisdom and keep our mind strong, and clear water surrounds the lotus flower, but does not wet its petals. Good health of students is a primary concern of school. 6 monthly routine health checkup program is organized by the school to assure right consultation and treatment. Sports activities. Sports teaches us how to lose, but it also teaches us how not to be a loser. The domain of sports has the vast potential to better the game of life itself. Besides promoting physical fitness, it lays importance on healthy lifestyle and helps in developing social skills. Sports play a vital role in instilling among our impressionable learners values that would hold them in good stead throughout their lives, such as discipline, team spirit, sportsmanship, etc. Our students participated in various games conducted by CBSE. In judo, our school students secured 3rd place in the national level game. Science Expo. To outlet the stream of caliber of our students in the field of science, mathematics, IT, art, and social science, languages, a multidisciplinary project expo was conducted for all the students on 10 to 2024.
Best exhibits were selected by the judges and prizes were given to all the students. Olympiads. The harder you work for something, the greater you will feel when you achieve it. And there is no magic for achievement. It is really about hard work and choices. The Silver Zone Olympiads and SYF are a series of competitive examinations held at school levels in the national and international spheres. We have conducted Olympiad exam for mathematics, science, English, mental ability, GK and computer science. 1,388 students participated in the exams. 132 students got medals and 23 students qualified for the second level exams. Teachers and students received cash prize for the achievement of Olympiad in the second level. A bouquet of gratitude. Before I conclude the report, I humbly acknowledge the encouragement and positive energy that is given by everyone here. I take this opportunity to thank our chairman, Mr. Prasannamurthy, and our secretary, Mr. Tangaraj, and our academic council members, Mr. N. Vasudevan and Mr. A. Venkatachalapati, for their constant support. I also extend my gratitude to the principals, coordinators, staff, students, parents, and all well-wishers for striving earnestly in taking DCRS to greater heights. I sincerely thank the Almighty for giving me another opportunity to present the annual report of this prestigious school. Thank you everyone from the depth of my heart. Thank you. Thank you all. The end is a beginning for new resolutions, to work harder for attaining more milestones. This is the most awaited session of every event. Within a few minutes, we are going to watch and enjoy the gorgeous performances. Ladies and gentlemen, hope you are ready to get that thrill of dances, dramas, and power-packed performance of our young talented students. Here we go. Now, let me invite Giri Balan to take over the session. Once again, on behalf of Dhiran Chinnamala International School, I would like to welcome each one of you. Thank you.